ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாட்டில் பல ஆயிரம் பிரச்சனை இருக்குது. ஆயிரக்கணக்கான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் யாரும் பேசுகிறதே இல்லை. சரிங்களா? தேவையில்லாத பேச்சா பேசி கலவரத்தை உண்டாக்கியிருக்கு இந்த திமுக அரசு. சரிங்களா மக்களே? தமிழ்லேருந்து பிறந்தது எல்லா மொழியும்ன்றீங்க. அப்படி எல்லா இடத்துலையும் தமிழில் பேசினா நம்ம நியாயத்தை பேசுவோம். சரிங்களா? நீங்கள் பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்க. அப்போ நாங்கள் எதாச்சும் கேள்வி கேட்கணும்ல? என்ன மக்களே, நீங்கள் பிரச்சனை தூண்டணும்ண்டு தூண்டுவீங்க, நாங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல? அப்போ நாங்கள் ரெண்டு கருத்தை சொல்லித்தான் ஆகணும். உண்மைதானே சார்? தமிழ்லேருந்து உருவாச்சு எல்லா பாசையும் என்று சொல்கிறீங்கள, அப்போ எல்லா இடத்துலையும் தமிழ் தான் இருக்குண்ணா. திமுக அரசே சொல்லுங்க, தமிழ்லேருந்து உருவாச்சுன்னா அப்போ எல்லா நாட்டிலையும் தமிழ் தானே பேசணும். இப்போ எப்படி இந்தியா முழுவதும் ஹிந்தி இருக்கு, உலகம் முழுவதும் இங்கிலீஷ் இருக்கு. இந்த மாதிரி தமிழ் ஒரு 10 நாட்டில் இருந்தாலும் கூட நம்ம பேசலாம். பேசுறதுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு ஹிந்திக்காரங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இங்கிலீஷ்காரங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு. பொதுமக்களே, நம்ம நியாயத்தை பேசுவோம். சரிங்களா? இவங்க சொல்றது உண்மையா இல்லை வேணும்னே பிரச்சனையை உண்டாக்குறாங்களா, கலவரத்தை உண்டாக்குறாங்களா? நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசலாம். சரிங்களா? இங்கிலீஷ் எப்படி இருக்கு, ஹிந்தி எப்படி இருக்கு மக்களே? அந்த மாதிரி தமிழ் இருக்கணுமா இல்லையா? தமிழுக்காக திமுக அதிமுக என்ன செஞ்சிச்சு? ஒரு விஷயத்த சொல்லு. செம்மொழி இது ஒரு நம்மளுக்கு பேரா? நான் சொல்கிறேன், தமிழ் மொழி வைரமொழி. இதுக்கு ஈடு ஏதாச்சும் இருக்கா? செம்மொழி பெருசா வைரமொழி பெருசா? சொல்லுங்க. வைரம்னு தெரியுமில்ல சார்? அதுக்கு எவ்வளோ மதிப்புன்னு தெரியுமா? அந்த மாதிரி தமிழ் மொழி வைரம் மொழின்றேன். இதில் என்ன பெருமை இருக்கு எனக்கு? இங்கே தண்ணி இல்லையே, நீங்கள் செத்து போகிறீங்க. அப்புறமா நாங்கள் தண்ணி இல்லாமல் தான் இங்கே வாழ போகிறோம். நாங்கள் வேலை இல்லாமல் வாழ போகிறோம். நாங்கள் கரண்ட் இல்லாமல் கொசுக்கடியில் சாக போகிறோம்.